மாலினிக்கு வாழ்த்துக்கள், ஸ்ரீபிரியா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கள் ஐயா நினைவு கூர்ந்து சொன்ன அந்த நிகழ்வுகள் எல்லாம் எனக்கும் ஞாபகம் இருக்கிறது. அவங்கள அவர் சொன்ன மாதிரி அவங்க அழமாட்டாங்க, எனக்கு தெரியும். கல்லொளி மங்கான் நான், கல்லொளி மங்காள் அவங்க. என்ன திட்டினாலும் நான் அழமாட்டேன். ஏன்னா தப்புக்கு தானே திட்டுறாங்கிறதுனால நான் அழாம இருந்துருவேன். பட் எங்கள் இயக்குனர் சிகரம் அவர்களுக்கு இதயம் பலவீனமாவதற்கு நாங்களெல்லாம் கூட கொஞ்சம் காரணமாக இருந்திருப்போம். ஏன்னா அவ்வளோ படுத்தல் ஒரு டைரக்டருக்கு. அதனாலே ரொம்ப நாள் டைரக்டர் ஆகாமல் இருந்தேன் நான். இவர் படுற பாடெல்லாம் பாட்டுட்டு ஆசை வந்து டைரக்டர் ஆகணுன்ட்டு தான் நான் வந்தேன். நல்ல அறிவுரை கொடுத்து, வேண்டாம் ஆட்டோ ரிக்ஷாவில் வருவ ஸ்டூடியோவுக்கு, என்னத்துக்கு நீ நடிகனார், உனக்கு அது வரும்னு சொல்லி கொடுத்தாரு. சரி வந்துடும் போல் இருக்கு, நம்பி செஞ்சேன், வந்துகிட்டு இருக்கு, நீ வரலாம். பல பேருக்கு வித்துட்டவர் அவர். நான் தான் இன்னைக்கு பாம்பேல ஒரு விழாவில் சொல்லும்போது எல்லாரும் தவறா சொல்லிட்டு இருக்காங்க, மிஸ்டர் பாலச்சந்தர் டிஸ்கவர்ட் மீ அப்படின்னு. அட் மோமெண்ட்ஸ் ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் ஹி இன்வென்டட் மீன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா எங்களுக்கே தெரியாது அந்த வயது அப்படி. ஸ்ரீபிரியா அவர்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி ஏதோ நடக்குது, போறவர்களும் பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். அவர் தான் அது எங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருப்பதை உணர்ந்து எங்களுக்கு உணர்த்தியவர். அது புரியறதுக்கே எங்களுக்கு 10 வருஷம் ஆச்சு. அதுக்குள்ள இன்கம் டேக்ஸ் கட்டுறது அதெல்லாம் ஆயிடுச்சு. அவர் எவ்வளவு பெரிய சாதனையாளர் என்பது இங்கு நாங்கள் ஸ்ரீபிரியாவை பார்க்கும்போது, எனக்கு என்னுடைய படத்தை பார்க்கும்போது இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். இருந்தாலும் தைரியமா செஞ்சிருக்கீங்கன்னு என்ன திரும்பி பார்த்தாங்க பயத்தோட. ஏன்னா இவர் படம் மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற பயம் அவங்களுக்கு. அதெல்லாம் ஆகாது. ஏன்னா ஏற்கனவே நீங்க என்ன படம் சொல்ல போறீங்கிற கரு எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால ஆகாதுன்னு தைரியமா சொல்றேன். இல்லைன்னா சொல்ல முடியாது நம்ம ஊர்ல. இதுல மற்றவங்க எல்லாம் இங்க ட்ரெய்லர் பார்த்துருக்கீங்க, மியூசிக் பார்த்துருக்கீங்க, கேட்டிருக்கீங்க. அதனால இவங்க சொல்றதுக்கு வழிமொழிறீங்க. நான் எதையுமே பார்க்காம லேட்டா வந்தேன். பள்ளிக்கூடத்துக்கே அப்படிதான் போவேன். இன்னைக்கு மன்னிக்க வேண்டுகிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் லேட்டா வருவேன்னு. அதனால அவை என்னை மன்னிக்கும் என்று நம்புகிறேன். இதுல இருக்கக்கூடியவர்களின் திறமையை, இதுல நடிச்சிருக்கிறவங்க இதெல்லாம் தேர்ந்து எடுக்கும் திறன் ஸ்ரீபிரியா அவர்களுக்கு உள்ளது. ஒரு கதாநாயகியும் போது சும்மா ஒரு டான்சிங் டால், ஒன்றும் தெரியாது அப்படின்னு ஒரு காலத்தில் நினைத்து கொண்டிருந்தார்கள். அந்த மாதிரியும் நடிப்பாங்க அவங்க. அதான் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருப்பாங்க. பட் எல்லாத்தையும் கவனிப்பாங்க. அதான் நான் கவிதை எழுதுறத பார்த்து அவங்க கவிதை எழுதினேன்லாம் சொல்றாங்க. அது எழுதுறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ரொம்ப நாள் கழிச்சு அது பர்ஃபெக்ட் பண்ணிட்டு தான் எங்கிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. வெரி டேலண்டட் ஃபேமிலி அது. அவங்க ரொம்ப யதார்த்தமா ஏதோ நானும் கொஞ்சம் டான்ஸ் ஆடுவேன்னாங்க. அது பெரும் கலைஞர்கள் நிறைந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் அவங்க. தாய் தகப்பன் இருவருமே பெரும் திறமையாளர்கள். அந்த மாதிரி இருக்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பணிவா தன்னுடைய திறமையை பற்றி சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லுகிறேன், இயக்குனராவதற்கான தகுதிகளை வெகு வருடங்கள் முன்பாகவே பெற்றுவிட்டவர் ஸ்ரீபிரியா அவர்கள். அவர்களுடைய இந்த படம் வெற்றி பெறும் என்பதை நான் படம் பார்த்துட்டு சொல்றேன்லாம் சொல்ல மாட்டேன். இத்தனை பேர் சொல்லியிருக்காங்க. நான் வெற்றி பெறுவேங்கிறதையே அழுத்தி சொன்னார். நான் நம்புறதுக்கு முன்னாடி அவரே சொல்லியிருக்காரு, கண்டிப்பா வழிமொழியலாம். நான் ஒரு ஃப்ரேம் கூட பார்க்கல, இப்படி திரும்பி பார்த்தது தான் இந்த ஃப்ரேம். கண்டிப்பா சொல்லலாம். இவ்வளவு பேருடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இருக்கிறது. என்னுடைய வாழ்த்துக்களும் அதில் கண்டிப்பாக சேரும்.
நல்லவர்கள் உங்களை சுற்றி இருக்கிறார்கள், வல்லவர்களும் உங்களை சுற்றி இருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லாவற்றையும் வந்து சேர எனது வாழ்த்துக்கள். நன்றி. முக்கியமா இன்னொரு இந்த அம்மா என்ன திட்டுவாங்க, என் பிள்ளைய பற்றி சொல்லாம விட்டீங்களேன்னு. ஜெயபாரதி அவர்களுடைய பிள்ளை, அவரும் கலை குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவருக்கும் எல்லாவற்றையும் வந்து சேர எனது வாழ்த்துக்கள். கதாநாயகிக்கும், முக்கியமாக இந்த விழாவின் நாயகர்களான இசையமைப்பாளர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். அதுக்காக சொல்லுங்க, அது சொல்லணும், நீங்க கை தட்டுவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் இந்த விழாவின் நாயகர்கள் அவர்கள்தான். இந்த பானைச்சோற்றுக்கு முதற் பதமாக அவர்களுடைய இசைதான் வெளியே வந்திருக்கிறது. அது பாராட்டு பெறுகிறது என்றால் படமும் கண்டிப்பாக பாராட்டு பெறும் என்பதற்கு ஒரு முன்னறிவிப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். நரேஷ் அவர்களுக்கும் நான் பார்த்தேன், பட் அவரும் கலை குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவருக்கும் என் வாழ்த்துக்கள். நான் அவங்க அம்மா டைரக்ட் பண்ணும்போது நான் அசிஸ்டண்டா இருந்திருக்கேன், நான் டான்ஸ் அசிஸ்டண்டா. நன்றி. இது பெரிய ஒரு கலை குடும்பத்தின் பழைய நினைவுகள் எல்லாம் இங்கே வருகிறது. மறதிக்கு மன்னிக்க. நன்றி, வணக்கம்.